ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஎன்எம்மில் 10th புக்கில் இருக்கிற காந்திய காலகட்டம் பற்றி பார்க்க போகிறோம். காந்தியடிகள் எந்த ஊரில் பிறந்தாருன்னா, குஜராத்தில் போர்பந்தர் என்ற இடத்துல காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்காரு, பிறந்திருக்காரு. 1869 அக்டோபர் 2. இந்த காந்தியடிகளுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம அகிம்சை தினமாக கொண்டாடுறோம். ஏன்னா அவருடைய அகிம்சையை பின்பற்றுறதுனால அது அகிம்சை தினமாக 2007 ஐநா சபை அகிம்சை தினமாக கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு அவருடைய தந்தை யாருன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, தாய் யாருன்னா புத்திரிபாய் அம்மையார். காந்தி சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்து எப்போ போகிறாருன்னா 1888 இங்கிலாந்து போகிறாரு. காந்தி வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, வழக்கறிஞர் பட்டம் வாங்குறாரு. 1891 வழக்கறிஞர் பட்டம் வாங்குறாரு. இப்படி வாங்கிட்டு 1893 காந்தியடிகள் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார். ஒரு கேஸுக்காக வாதாடுறதுக்காக இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறாரு, சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு. அப்படி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை ஃபஸ்ட்டு முதல் தர வகுப்பிலிருந்து 3ஆம் தர வகுப்புக்கு போக சொல்கிறாங்க. அவர் போக மறுக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க, கட்டாயமாக பிடிச்சி ரயிலில் இருந்து கட்டாயமாக வெளியேற்றுறாங்க காந்தியடிகளை. பீட்டர்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் காந்தியடிகளை ரயிலில் இருந்து கட்டாயமாக வெளியேற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கதை கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புக்கு எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய். அடுத்த புத்தகம் அன்டு திஸ் லாஸ்ட் என்ற புத்தகம் ஜான் ரஸ்கின் என்ற புத்தகம். சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா தாரோ. இதெல்லாமே முக்கியமான புத்தகங்கள், நம்மளுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. காந்தியடிகள் 1905 டால்ஸ்டாய் பண்ணையையும் 1910 பீனிக்ஸ் குடியிருப்பையும் நிறுவினார். காந்தியடிகளுடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால கிருஷ்ண கோகலே. இவர் தான் காந்தியடிகளுடைய அரசியல் குரு. கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.